ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பாசமான கொசவம்பட்டி பங்கு மக்களே, மற்ற நண்பர்களே, உறவினர்களே, ஒரு கிறிஸ்தவராக இருப்பதை பற்றி, அதிலும் ஒரு கத்தோலிக்கராக இருப்பதை பற்றி எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கும் மகிழ்ச்சி தானே? ரொம்ப கேட்டு ஆனந்தமா இருக்குது. அப்படி நாம் இல்லைன்னா, ஆண்டவர் நமக்காக பிறந்தார் என்கின்ற செய்தி உண்மையாகவே நமக்கு சக்தி கொடுக்கிறது. அதைத்தானே கிறிஸ்மஸ் சமயத்தில் கொண்டாட போகிறோம். ஆண்டவர் போதித்தார், புதுமைகள் செய்தார், எந்த பாவமும் செய்யாதிருந்தும் அநியாயமாக சிலுவையிலே அறையப்பட்டார். அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நானும் என்னை சார்ந்தவர்களுக்காக துன்புறுவேன், ஆண்டவரின் விருப்பத்தை ஏற்பேன், என் சுமைகளை, நோய்களை சக்தியோடு தாங்கிக் கொள்வேன் என்கின்ற உணர்வு எழுகின்றது. ஆனால் சிலுவையோடு எல்லாம் முடிந்து விடவில்லை. அதை தாண்டி மரித்த 3ஆம் நாள் வெற்றி வீரராய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது கடைசியில் அன்புதான் வெல்லும், நீதிதான் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. இதெல்லாம் தெரியாம இருந்தா நம்முடைய வாழ்வை எப்படி வாழ்வதென்றே நமக்கு தெரியாது. இப்படி வாழ்வதற்கு கடவுள் நமக்கு நிறைய உதவியை செய்திருக்கிறார். மிகப்பெரிய உதவி, மிகப்பெரிய கொடை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, விவிலியா. மற்றவர்களுக்கும் புனித நூல் இருக்கிறது. நாம் அடிக்கடி வாசிக்கிறோம், கேட்கிறோம், தியானிக்கிறோம், திருப்பலியிலே முழங்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையால் பற்றி எறிந்து நல்லபடி வாழ்வ ஆற்றல் பெறுகிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சக்தி அளிப்பது நாம் இப்போது கொண்டாடுகின்ற புனித மிகு நற்கருணை பலி. ஆண்டவர் அப்பத்தை பிட்டார், நம்மையே பிடுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இதை வாங்கி பருகுங்கள் என்று தம் ரத்தத்தையே கொடுக்கிறார். நாம் சக்தி பெறுவது மட்டுமல்ல, நாமும் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்க ஆற்றல் பெறுகிறார். ஒவ்வொரு திருப்பலியின் நிறைவிலும் என்ன நடக்கிறது? சென்று வாருங்கள் என்று அனுப்பப்படும் போது சென்று வாழுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுங்கள், சென்று நல்லது செய்யுங்கள், சென்று அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். இப்படித்தான் நாம் அனுப்பப்படுகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே! இந்த கொடைகள் மட்டுமல்லா, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நம்ம நல்லா வாழறதுக்கு எண்ணிக்கையில்லா சாட்சிகள் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அருமையானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் சக்தி பெறுகிறோம். எவ்வளவு பேர் இருக்காங்களாம்? திரண்டு வருகின்ற மேகம் போல இருக்கிறார்களாம். இப்ப மழை, இன்னைக்கு நல்ல வேளை மழை இல்லை நமக்காக. திரண்டு வருகின்ற மேகம் போல நிறைய சாட்சிகள் இருக்கிறார்களாம். அவங்களெல்லாம் பார்க்கணுமா? மாதாவை பார்க்கணும், சோசியப்பரை பார்க்கணும், அந்தோனியாரை பார்க்கணும், முக்கியமா நம்முடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியாரை பார்க்கணும். இவங்களெல்லாம் பாருங்க. எல்லாரையும் விட அதிகமாக இயேசுவை பாருங்கள். நம்பிக்கை பயணத்திலே துணிச்சலோடு செல்லுங்கள். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இவங்களெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய பாதுகாவலரை நாம் பார்க்க வேண்டும், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஏற்கனவே சொல்லப்பட்டது போல
அவர் 1506 பிறந்தார். பிறந்த நாள் 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம். 5 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் 2 பெண் பிள்ளைகள், 2 அக்கா அவருக்கு, அப்புறம் 2 அண்ணன். சவேரியார் தான் 5வது பிள்ளை, கடைக்குட்டி. அக்கா அரண்மனையில அரசியனுடைய தோழியா இருந்தாங்களாம். எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை பாருங்க. மதலேனா தான் அந்த அக்கா பேரு. இருந்தாலும் அரசியோடு அரசியாக நான் வாழ்வது முக்கியம் இல்லை, ஆண்டவர் தான் நிரந்தரம் என்று சொல்லி புனித கிளாரிஸ்ட் சபையிலே சேர்ந்து புவர் கிளார் என்று ஒரு சகோதரியாக, துறவியாக மாறினாராம். பாருங்க, உலக சொத்துக்கள் நிரந்தரம் இல்லை, கடவுள்தான் நிரந்தரம் என்று அக்காவே இவருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. பாருங்க. 2வது அண்ணான் சொல்லி அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். ஒரு பணக்கார குடும்பத்தில் தான். 3வது மிகுவேல் என்று ஒரு ஆண் பிள்ளை, சவேரியாருடைய அண்ணன். அவர் அந்த சேவியர் கோட்டையை பார்த்து கொண்டார். அவரும் வசதி படைத்தவர் தான். 4வது பிள்ளை ஜூவான். அந்த ஜூவான் ஒரு விதவையை, ஏராளமான சொத்துக்கள் வைத்திருந்த ஒரு விதவையை கல்யாணம் செய்து கொண்டார். நிறைய பணம் இருந்தது. பின்னாளில் சவேரியார் ஜூவான் கிட்ட கொஞ்சம் உதவி செய்ய, இந்த ஏழை மக்களுக்கு மிஷன் வேலைக்கு அப்படின்லாம் கடிதம் எழுதியிருக்கிறாராம். பாரு, 5வது பிள்ளை தான் சவேரியார். பாரு, 19 வயசுல இவர் வடக்கு ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர். பிரான்ஸ் நாட்டை நோக்கி பயணம் செய்கிறார். யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ், பாரிஸ் பல்கலைக்கழகத்துக்கு பயணம் செய்கிறார். அப்பெல்லாம் உலக போக்கள் தான். நல்லா படிக்கணும், பெரிய அறிவாளி ஆகணும், ஒரு பேர் எடுக்கணும், இப்படித்தான் அவர் நினைத்து கொண்டிருந்தார். கஷ்டப்பட்டு அவர் படித்தார். 4 ஆண்டுகள் முடிந்து முனைவர் பட்டம் பெற்றார். தத்துவவியலில், மெய்யியலில் படிச்சுட்டு 4 வருஷம் அங்கேயே கற்றுக் கொடுக்கிறார். ஆசிரியராக இருக்கிறார். நல்ல திறமை. அப்புறம் 2 வருஷம் இறையியல் படிக்கிறார். நல்ல ஞானம். அந்த சமயத்தில் தான் இவர் பியர் ஃபாவ்ரே என்கிறவரையும் முதலில் 1526 அவரை சந்தித்தார். இன்னும் 3 வருஷம் கழிச்சு 1529 இக்னேஷியஸ் ஆஃப் லோயோலா, பின்னாளில் புனித லோயோலா இக்னாசியார் என்று கூறுகிறோமே, அவரை சந்தித்தார். இவர்களுடைய தொடர்பு அவரிடத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியது. சவேரியார் அவரிடம் எப்ப பார்த்தாலும், உலக போக்கிலேயே இருக்கிறாய, உலகம் எல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்? பாருங்க, பக்கத்துல தான் இருக்கு நம்ம நாமக்கல்ல. அங்க உனக்கு 10 வீடு இருக்குன்னு வச்சுக்க, ஒரு வீடு இருந்தாவே சில பேரை கையால பிடிக்க முடியாது. 10 வீடு இருந்தா கையால பிடிக்க முடியும் நான் சொல்றீங்க? கிடையாது. திமிர் பிடிக்கும். சில பேர் பணக்காரங்களா தான் மற்றவங்களை பார்க்குற பார்வையே தனி. திடீர்னு இந்த உலகத்தை விட்டு போவாங்கன்றதை நினைச்சே பார்க்கறதே கிடையாது. சாவு என்னைக்கு வரும்? பைபிள்ல அப்படிதான் பார்க்குறோம். லூக்கா நற்செய்தி 12 ஒருத்தன் ஐயோ நிறைய விளைஞ்சிருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல, நான் என்ன பண்ணுவேன், தன்னையே தான் நினைக்கிறான். பாருங்க, என் தொம்ப இந்த களஞ்சியம் அதை இடிச்சிட்டு பெருசா கட்டுவேன்,
எல்லாத்தையும் அதுல சேர்த்து வைப்பேன். நெஞ்சே அனுபவி ராஜா அனுபவி, உண்டு இளைப்பாரு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா. உடனே சாமி இன்னைக்கே நீ சாக போறடா முட்டாள், அறிவு கட்டவனே முட்டாள்னு முத அங்க சொல்லி இருக்கு பாருங்க. முட்டாள், சொத்து பணம் இதுக்காக சண்டை, கோர்ட்டு கேஸ் நிறைய எங்க பார்த்தாலும் பாக்குறோம். ஐயோ அக்காவுக்கு மட்டும் நிறைய பவுன் போட்டாங்க, எனக்கு போடலையே. சில பேருக்கு அக்கா கிட்டே பேசுறது கிடையாது. ஏன் நிலத்துல கொஞ்சோண்டு அவன் எடுத்துக்கிட்டானே, நல்ல தரையை அவன் எடுத்துக்கிட்டானே, இப்படிலாம் சண்டை. உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் பாருங்க சாமி சொல்றது. இஞ்ஞாசியா திருப்பி திருப்பி சொன்னார், மனம் தொடப்பட்டார், ஆண்டவர் ஆட்கொண்டார், மனம் மாறினார், திரும்பி பார்க்கவே இல்லை பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாரும் ஆண்டவரால் தொடப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், நீர்தான் எனக்கு நிம்மதி கொடுக்க கூடியவர், நிறை மகிழ்ச்சியை கொடுப்பவர் என்று மாறினார் பாருங்க. அப்போவே நினைச்சார், திருமணம் வேண்டாம், பணம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து கீழ்ப்படிதல் வேண்டும். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். பாரிஸ் நகரத்திலிருந்து வெனிஸுக்கு பயணமானார்கள். வெனிஸிலிருந்து ரோமைக்கு பயணமானார்கள். பாப்பானவரை திருத்தந்தையை சந்தித்தார்கள். திருத்தந்தை கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்கிறோம், எந்த வேலையை நீங்கள் கொடுத்தாலும் செய்கிறோம், ஆண்டவருக்காக செய்கிறோம், அவர் ஆட்சிக்காக செய்கிறோம் என்று தங்களையே அர்ப்பணித்தார். அந்த சமயத்தில் தான் வெளிநாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒருவர் நோயுற்றார். உடனே அவருடைய இடத்துல நம்முடைய சவேரியார், நான் போகிறேன் இந்தியாவுக்கு என்று இந்தியாவுக்கு கிளம்பி வந்தார். 1541ஆம் ஆண்டு அவர் பிறந்த நாள் அன்னைக்கே அங்கிருந்து கிளம்புறாரு இந்தியா வர்றது. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. இப்பெல்லாம் போர்ச்சுகல் போனா ஒரு 11 மணி நேரம் ஃப்ளைட்ல பட்டுன்னு போயிடலாம். காலையில் கிளம்புனா சாயந்தரம் போயிடலாம். அந்த காலத்துல அங்கேருந்து கிளம்பி இங்க வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆச்சு பாருங்க. 1541 கிளம்பி 1 வருஷம் ஆயிடுச்சு இங்க வந்து சேர்றதுக்கு. கப்பல்ல தான் வரணும், அப்போ அங்கங்க நிக்கணும் வேற. அப்படி வந்து சேர்ந்தார். 1542ஆம் ஆண்டு கோவாவுக்கு வந்தார். அங்கிருந்து நம்முடைய தென் தமிழகத்துக்கெல்லாம் தூத்துக்குடி பக்கம் அதிகமாக பணி செய்தார். இலங்கைக்கு போனார். பிறகு கிழக்கு ஆசியாவுக்கு, இன்னும் அந்த பகுதிகளுக்கு, மலேசியா பக்கத்தில் உள்ள தீவுகளுக்கெல்லாம் போனார். ஜப்பானுக்கு போனார். ஜப்பான்ல இருந்து சைனாவிலையும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தீவுல சைனாவுக்கு எப்ப போறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தார். அப்ப கடைசியா நோய்வாய்ப்பட்டு மரித்தார் பாருங்க. 10 வருஷம் கால்நடை பயணம், கப்பல் பயணம். ஆண்டவர் மீது கொண்டிருந்த தாகத்தினால் அவர் நற்செய்தி அறிவித்தாரே பாருங்க. இந்த 10 வருஷத்துல நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். நம்ம எல்லாரும் எவ்வளவு பேர் இயேசுவை தெரிந்து கொள்ள அவர் காரணமாயிருந்தார் பாருங்க. எத்தனையோ நல்ல குணங்கள். இஞ்ஞாசியார்ட்ட சொல்றார், நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆன்ம தாகம்
இவர் வந்து நான் இங்கெல்லாம் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜப்பானுக்கெல்லாம் நான் போனேன்னு சொன்ன உடனே இஞ்ஞாசியார் வந்து பின்னாடி ஒரு கடிதம் எழுதுறாரு. இவர் செத்துட்டாரு. 1552 நம்ம இன்றைக்கு கொண்டாடுறமே டிசம்பர் 3ஆம் தேதி இறந்து விட்டார். இஞ்ஞாசியார் ஒரு கடிதம் எழுதுறார். என்னன்னு எழுதுறாருன்னா 1553ஆம் ஆண்டு ஜூலை மாசம் எழுதுறான். 6 மாசம் வரைக்கும் செத்த செய்தி போய் சேரல. செத்து 6 மாசம் கழிச்சு இறந்தவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பாருங்க. அதுல சொல்லியிருக்காரு, நீ வந்து ஜப்பானுக்கு நீ போயிருக்க வேண்டியில்ல, சைனாவை மனம் மாத்தணும் நீ ஒன்றும் வேலை செய்ய வேண்டியில்ல, மலுக்காவுக்கு நீ போக வேண்டியில்ல, நீ இந்தியாவிலே தான் இருந்திருக்கணும், ஏன் போன, போயிருக்க கூடாதுன்றார். ஒரு பக்கம் பாருங்க, இவர் ஆன்ம தாகத்தால் அங்கே எல்லாம் போகிறார். இன்னொரு பக்கம் இஞ்ஞாசியாருக்கே தெரியல நீ இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அதுல வந்து சொல்ற முதல்ல வந்து இன்னொரு கடிதத்துல எழுதி இருக்கிறாரு, நான் வந்து இனிமே உங்களை பார்க்கவே மாட்டேன், ஆண்டவர் பெயரால் கீழ்ப்படித வேண்டும் என்று நீ கட்டளையிட்டால் ஒழிய இனிமே பார்க்க மாட்டேன்னு எழுதினார். இப்ப இந்த கடிதத்துல இவர் இறந்த பிறகு எழுதிய கடிதத்துல இஞ்ஞாசியார் சொல்ல, உடனே கிளம்பி வா, எப்ப உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கப்பல் எடுத்து சீக்கிரம் போர்ச்சுகலுக்கு வா, அங்க அரசனை பார்க்கணும், அப்புறம் வந்து பாப்பானவற்றை எல்லா செய்தியும் சொல்லணும், இந்த பக்கம் தென் அமெரிக்காவில் எவ்வளவு காரியங்கள் செய்ய போறோம், அதுக்கெல்லாம் நீ உன்னுடைய ஐடியாலாம் கொடுக்கணும், இப்படி எல்லாம் எழுதியிருந்தாரு இஞ்ஞாசியார் பாரு. அந்த கடிதமும் இருக்கிறது. இவர் இறந்த பிறகு எழுதியது. வர சொல்லி இருந்தார், வரவில்லை, ஆண்டவரிடம் போய்விட்டார் பாரு. கீழ்ப்படிய தயாராயிருந்தார், ஆண்டவர் மீது தாகம் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல புனிதர். இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, இன்றைய வாசகங்கள்லாம் என்னன்னா, நாமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், நாமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். மார்க் நற்செய்தி கடைசி பகுதி எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படி. சவேரியார் நமக்கு நற்செய்தி அறிவித்தார். நான் எப்படி நற்செய்தி அறிவிப்பது? முதல்ல நற்செய்தி தெரியுதா? நற்செய்தி நமக்கு தெரியணும். நான் அதுக்குதான் நம்ம மறை மாவட்டத்துல ஒரு பைபிள் கல்ச்சர் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு. பைபிள் தெரியாதவங்க யாருமே இருக்க கூடாது. எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியும். ஒவ்வொரு வீட்லயும் மாலையில ஒரே ஒரு அதிகாரம் படிக்க தெரிஞ்சவங்க படிச்சு மீதி பேர்லாம் கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்பதான் நற்செய்தி நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அறிவிக்க முடியும். அதிகமா படிக்க வேண்டாம், ஒரே ஒரு அதிகாரம் படிச்சு எல்லாரும் கேட்கலாம் தானே, கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா முடியுமா? முடியாது. அவங்க பறக்க பறக்க வேலைக்கு கிளம்புறாங்க. ஆனா நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் காலையில ஆடியோ பைபிள் குரல் வழி விவிலியம் இருக்குது, சத்தமா போட்டு விட்டுக்கிட்டே வேலைக்கு கிளம்பலாமா? கிளம்பக்கூடாதா? கிளம்பலாம். செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்க முடியும். காலையில இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும், போய் அறிவிக்க வேண்டும். எல்லாருக்கும் அறிவிக்க முடியாது. இன்றைக்கு வந்து இன்னும் அதிகமா ஒரு சிலருக்காவது அறிவிக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். நல்ல புத்தி சொல்லி கொடுக்கணும், நல்லபடியா வாழணும். அதான் நற்செய்தி அறிவிப்பு. நம்ம ஊர்ல நற்செய்தி அறிவிக்கணும். பாருங்க, 2வது வாசகத்தில் நம்ம கேட்டோம், நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொன்னார். அவருக்கு மட்டும் கேடு இல்லை, எனக்கும் கேடு, உங்களுக்கும் கேடு. பவுல் சொல்றாருன்னா இப்ப நானும் அதுதான் சொல்லுவேன், நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு கேடுதான். உன்ன சாமியாரா ஆக்குன, பிஷப்பாவும் ஆக்குன, நற்செய்தி அறிவிக்க மாட்டேங்கிற, அதுக்கு தயாரிக்க மாட்டேங்க. சில பேருக்கு வந்து பிடிக்காதுதான்,
ஆனா நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. அதுல இன்னும் அழகா பவுல் சொல்றாரு பாருங்க, எப்படியாவது ஒரு சிலரையாவது மீட்க எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அடிமைகளுக்கு அடிமையான, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியை அறிவிக்க ஒரு சிலரையாவது மீட்க. உன்னால எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? நான் தான் இவனுக்கு குடிக்க கத்து கொடுத்தேன் அப்படின்னு யாராவது சொன்னா நரகம்தான். உன்னால் நல்லது கற்றுக்கொண்டவர்கள் யார்? உன்னால் தியாகத்தை கற்றுக்கொண்டவர்கள் யார்? உன்னால் பொறுமையை கற்றுக்கொண்டவர்கள் யார்? சில இடத்த கிராமத்தெல்லாம் சண்டை நடக்கும், எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, எப்படி என்னென்ன கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஐயோ, கேட்காத கெட்ட வார்த்தைலாம் சின்ன பிள்ளைங்களாம் கத்து கொடுக்குறாங்க. அவங்க பாருங்க, நற்செய்தி அறிவிக்கிறாங்க, எல்லா பிள்ளைங்களையும் கெடுக்கிறாங்க பாருங்க. துர்மாதிரிக்கா இருக்காதீர்கள் பெற்றோர்களே. நீங்கள் நற்செய்தி அறிவிக்கவில்லை, உங்கள் அன்பு தியாகா. ஒரு சாமியார் சொன்னாரு முதல் திருப்பலியில, நன்றி திருப்பலியில, நான் என்னையே அர்ப்பணித்தேன்னா எங்க அப்பா அம்மாவுடைய அர்ப்பணம் தான் பொறுமை, தியாகா, கடின உழைப்பு, ஆகையினால் தான் நான் குருவானேன் என்று சொன்னார். அதே போலத்தான் இன்றைய முதல் வாசகம் பாருங்க, நாம் எல்லாருமே இறைவாக்கினர் கூறியது போல ஆவியால் நிரப்பப்பட்டு போகின்ற இடத்திலெல்லாம் மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும், ஆறுதல் அளிக்க வேண்டும், மக்களை குணப்படுத்த வேண்டும், நோய் நின்று அவர்களை காப்பாற்ற வேண்டும், விடுதலை வழங்க வேண்டும். இதுதான் நம்முடைய அழைப்பு. ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளமுடைந்தவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும், மகிழ்ச்சி அளிக்க வேண்டும். இப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய ஜெபத்தால் எடுத்துக்காட்டான வாழ்வார், ஏன் வார்த்தை வழியாகும் நாம் நற்செய்தி அறிவித்தால்தான் புனித சவேரியாரை நாம் பின்பற்றுகிறோம். குழந்தை தரிசமா 24 வயசுலயே இறந்துட்டாங்க. மடத்துக்குள்ளே தான், 4 சுவர்களுக்குள்ளே தான் இருந்தாங்க. செய்த எல்லா தியாகத்தையும் எங்கே ஒருவர் நற்செய்தி அறிவிக்கிறார், அவர்களுக்காக இது அர்ப்பணமாகிறது அப்படின்னு சொன்னாங்க. சாவத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்துதான் தோட்டத்துல. இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்களாம், குழந்தை தரிசனம், ஏமா இவ்வளவு நோயுற்று இருக்கிற, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நடக்கிற, தோட்டத்துல வேலை செய்யறேன் போது ஏதோ ஒரு மூலையில ஒரு குருவானவர் நற்செய்தி அறிவிக்கிறார், வேதனைப்படுகிறார், அவருடைய வேதனை குறைய வேண்டும் என்று அதற்காகத்தான் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா. பாரு, குழந்தை தெரசம்மா அவரும் நற்செய்தி அறிவிப்பாளர்களின் பாதுகாவல். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்க்கையை உற்று பார்ப்போம். நம் உயிரையே ஆண்டவருக்காக கொடுப்போம். இன்னும் ஒரு சிலரையாவது மீட்போம், எடுத்துக்காட்டாய் வாழ்வோம். ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவாராக. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசேப்பர், புனித சவேரியா, எல்லா புனிதர்களும் நம்முடைய கொசோம்பட்டி பங்குக்காக, எல்லா மக்களுக்காக, அருள் பணியாளர்களுக்காக, அருள் சகோதரிகளுக்காக பரிந்து பேசி நம்பிக்கை பயணத்தில் நம்மை நிலைநிறுத்தி விண்ணகம் நோக்கி இட்டு செல்வார்களாக. ஆமென்.